என்னடா மாமனே வண்டி நிப்பாட்டிட்ட? சித்தப்பா அங்க பாருங்க. என்னடா மாமனே, யாரோ 3 பொண்ணுங்க வழி மறிச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சித்தப்பா, வாங்க என்னன்னு போய் கேட்போம். ஏய், மாமனே, நம்ம ஊரை விட்டு போறது எப்படியோ தெரிஞ்சு 3 பேரும் வந்துட்டாளுங்கடா. இப்ப என்னடா பண்றது? இதுங்க ஆஃப்டர் ஆல் பொம்பளை பிள்ளைங்க, இவங்களை சமாளிக்க முடியாதா? அடிக்கிற அடியில எல்லாம் ஓடுங்க பாருங்க. ஏய், இப்ப எதுக்கு வழியை மறிச்சு நிக்கிறீங்க? வழி விடுங்க. என்ன எலெக்ஷன்ல சவால் விட்டதெல்லாம் மறந்து போச்சா? என்ன என்ன சவால் விட்டோம்? என்ன சவால்னு நான் ஞாபகப்படுத்தட்டுமா? எலெக்ஷன்ல நீ தோத்துட்டா எங்க வீட்டுக்கு வந்து முறவாசல் செய்றேன், துணிமணியை துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன்னு சொன்னியே, அதெல்லாம் மறந்து போச்சா? நான் எந்த சவாலும் விடல. இப்ப வழியை விட போறியா இல்ல காரை விட்டு மேல ஏத்திட்டு போட்டா? மரியாதையா ஒதுங்கி போயிடுங்க. என்ன மிரட்டி பாக்குறியா? நீ மிரட்டினா நாங்க பயந்துருவோமா? எங்க வண்டியை விட்டு தூக்கு பார்க்கலாம். ஏய், பொம்பளை புள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இந்த திமிராலாம் பேசாத, புரியுதா? வண்டி எடுத்து வேகமா விட்டேன்னு வச்சுக்க, நசுங்கிடுவீங்க. உயிரோட இருக்கணும்னா மரியாதையா 3 பேரும் வெளியே விடுங்க. இந்த பார், உங்க 3 பேருக்கும் உயிர் பிச்சை தர்றோம், ஓடி போயிருங்க. ஏய், நீ யாரு எங்களுக்கு உயிர் பிச்சை தர்றதுக்கு? பொண்ணுங்கன்னா உனக்கு இலக்காரமா போச்சா? சவால் விட்டு தோத்துட்டு இப்படி திருட்டுத்தனமா ஓடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை போட்டுட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட புடவை வாங்கி கட்டிக்கலாம்ல. ஏய், ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நான் வந்து உன் வீட்டுக்கு முறவாசல் செய்யணுமா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. வெளியே விடு. விடலன்னா என்ன பண்ணுவ? இப்போ அடிக்கிற அடியில எப்படி வெளியே விடுறீங்கன்னு பாரு. ஏய், இப்ப வெளியே விடுறீங்களா இல்ல அடி வாங்கி சாக போறீங்களா? தைரியம் இருந்தா அடிச்சு பாரு. மாமனே, இவளுங்க அடங்க மாட்டாளுங்க. உன் கைவரிசையை காட்டு மாமனே, அப்பத்தான் 3 பேரும் தெரிச்சு ஓடுவாளுங்க. இவளுங்கள அடிங்க. என்ன அடிக்கிறது கை வாங்குனீங்க, இப்ப கட்டையை கீழே போட்டீங்களே. எங்க எடுத்து அடிங்க, நான் பாக்குறேன். நீங்க தானே சவால் விட்டீங்க, அப்புறம் எதுக்கு கோவப்படுறீங்க? அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல சவால் விட்டோம், அதுக்காக நிஜமா வந்து முறவாசல் செய்வாங்களா? அப்படி செஞ்சா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் ஊர்ல? இதெல்லாம் நீங்க சவால் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசியிருக்கணும். இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இதே நீங்க ஜெயிச்சிருந்தா எங்களை போனா போட்டுன்னு விட்டுருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? மரியாதையை வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க அடி வெளுத்துருங்க. கேட்டுச்சுல, வெளுத்து விட்டுருவேன். இப்ப என்ன, வீட்டு வேலை செய்யணும், நானே வரேன். டேய், என் புருஷனையா முறவாசல் செய்ய வைக்க போறேன்னு சொன்னீங்க, அது உங்களால முடியாதுடா.
இந்நேரம் அவர் ஊர் எல்லையவே தாண்டி இருப்பாரு. ரோகிணி, என்ன துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போற? துவைக்க போறியா? சித்தி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம வீட்டுக்கு புதுசா 2 வேலைக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் துணியை துவைக்க போட போறேன். எஸ், 2 பேரு. புதுசா வேலைக்காரங்க வந்திருக்காங்களா? எனக்கு தெரியாம அப்படி யார் வந்திருக்கா? ரோகிணி, உங்க சித்திக்கு அந்த 2 வேலைக்காரங்க யாருன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீ என்ன பண்ற, உன் கையில இருக்கிற துணியெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துரு. அவங்களே எடுத்துட்டு போய் வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து அவங்களா பார்த்துட்டு வரட்டும். என்ன சின்னத்தை, ரோஹிணி கிட்ட இருந்து துணிமணி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த 2 வேலைக்காரங்களை நேர்ல பார்த்து கொடுத்துருங்க. இனிமே நம்ம துணியெல்லாம் அந்த வேலைக்காரங்க தான் துவைக்க போறாங்க. என்ன இவன் ஓவரா பில்டப் கொடுக்கறான்? அந்த வேலைக்காரங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த துணியை வாங்கிட்டு போலாமே. சரி, துணியை கொடு, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். இந்தாங்க. இந்தா. ம். சகல, சின்னத்தை போற ஆர்வத்தை பாத்தியா? அங்க போனதுக்கு அப்புறம் ஹெவி ஷாக் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி துவைக்கணும்? இப்படியா? என்னங்க நீங்களா? சந்திரா, என் நிலைமைய பாத்தியா? என்ன இப்படி துணி துவைக்க விட்டுருக்காங்க பாரு. உங்களதான் ஊரை விட்டு போக சொன்னல, அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க? நாங்க ஊரை விட்டு தான் போயிட்டு இருந்தோம். வழக்கம் போல அந்த டிரைவர் பயலுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் வழியில வந்து மறிச்சிட்டான். அவனோட உன் அக்கா பொண்ணுங்களும் வந்து அசிங்கப்படுத்தி பேசி எங்களை இழுத்துக்கிட்டு வந்து துணி துவைக்க வச்சுட்டாங்க. உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஊர் தலைவர கம்பீரமா இருக்க வேண்டிய மனுஷன் உங்களை போய் இப்படி துணி துவைக்க வச்சுட்டாங்களே. என்ன பண்றது? உன் அக்கா காரிக்கிட்ட சவால்ல தோக்கணும், இங்க வந்து வேலைக்கார மாதிரி எல்லா வேலையும் செய்யணும்னு தலையில எழுதிருக்கு. அதுபடிதானே நடக்கும். இது விதி இல்லைங்க. அந்த டிரைவர் பைய பண்ண வேலை. அவன்தான் ஏன் முன்னாடி உங்களை அவமானப்படுத்தணும்னு இப்படி வேலைக்காரனா நடத்துறான். ஆடிய ஆட்டம் என்ன, டோன் டோன் டோன், பேசிய வார்த்தை என்ன, போட்ட சபதத்தில் தோற்று துணி துவைக்கும் நிலைமை என்ன? என்ன சித்தப்பு, என்ன சின்னத்தை, எப்படி நம்ம அடிமைகள், நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமசாலிகள். என்ன கையிலேயே துணி வச்சிருக்கீங்க? கொடுங்க, அருமையா துவைப்பாங்க. என்ன வாய்ஸ் கரெக்ட் தானே? கொடுங்க சின்னத்தை. ஏய் வேலைக்காரங்களா, இங்க பாருங்க, சட்டு புட்டுன்னு துணியெல்லாம் துவைச்சு போடணும், புரியுதா? இதுக்கப்புறம் பாத்ரூம் கழுவணும், பாத்திரம் கழுவணும், வீடு முழுக்க சுத்தம் பண்ணணும்னு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் யாரு, உங்க டாடிஸா வந்து செய்வாங்க. மலமலன்னு வேலை செய்யுங்க. என்ன முத்துவேலு, ஒரே துணியை ரொம்ப நேரமா அலசுற மாதிரி இருக்கு. சட்டு புட்டுன்னு அடுத்தடுத்த துணிக்கு போங்க. சார், வாயில கும்க சொல்ல சார், துணியை கும்க சொன்னேன். பண்றேன். டேய், அடடா, என்னமா துணி துவைக்கிறாங்க? என்ன மாப்பிள்ள இங்க நடக்குது? ஐயோ அத்தை, ஒரு கண்கொள்ளா காட்சியை மிஸ் பண்ணிட்டீங்களே. அத நீங்க பார்த்திருந்திருக்கணும். அப்படி என்ன இங்க நடந்துச்சு? சிவனாண்டிய எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட பார்க்காம சின்னத்தை விரட்டி விரட்டி வேலை வாங்குறாங்கன்னா பாருங்களேன். அத நான் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சின்னத்தை, நான் சொல்றது கரெக்ட் தானே? சவால் விட்டாங்கல்ல, அப்போ எல்லா வேலையும் செஞ்சுதானே ஆகணும். செய்யுங்க. என்ன சொல்லிட்டே இருப்பாங்களா? சட்டு புட்டுன்னு வேலை செய்யுங்க. சோப்பை போடுங்க. என்ன துணில நுரைய வரல?
சித்தப்பு துணியில நர வரானா வாயில வரும் பாத்துக்க சீக்கிரம். ஐயே நல்லா அலசுப்பா. முன்ன பின்ன துணி துவைச்சது இல்லையா? டேய், வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து ஓசி சோறு திங்கிற நீ எல்லாம் என் புருஷனை கேவலமா பேசுறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சித்தப்பா அந்த புடவையை கொடுங்க. இந்த மௌனே இந்தா. இப்பதானே துவைச்சேன், வேற கொடுங்க. ஐயோ, எது துவைச்சது எது துவைக்காதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சித்தப்பா, இதுக்கு இப்பதான் சோப் போட்டேன், வேற கொடுங்க. ஐயோ, இரு மௌனே, நீ வேற பாத்துக்கிட்டே இருக்க அந்த மயில் பையன். பாத்து புடவை நினைச்சு வேஷ்டியை துவைச்சிட போறீங்க. போதும் போதும் போதும். என்ன ரவதி இவ்வளவு லேட்டா துணி எடுத்துட்டு வர? இங்க பாருங்க, இவங்க துணி துவைச்சிட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணணும், மாப் போடணும், காய்கறி வாங்கணும், பாத்திரம் வளர்க்கணும், இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. சீக்கிரம் போட்டுக்க துணிய. மாமா துவைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்தா. ஏன் உங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி துணி எல்லாம் துவைக்க மாட்டீங்களா? அதெல்லாம் ரெகுலரா துவைப்பா மாமே. என்னைக்கு நீங்க 2 பேரும் சபதம் போட்டீங்களோ அன்னைக்கே கன்ஃபார்மா டுபாக் வாங்கி தோத்துட்டு இங்க வீட்டு வேலைக்கு வருவீங்கன்னு தெரியும். அதனாலதான் அன்னையில இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதெல்லாம் தான் இது. படுபாவி வெச்சு செய்யறானே.